பிதாவிடமிருந்தும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலே திருவிழத்திலே பங்கு பெறும்படியாகவும் நம்மை அழைத்து வந்த பசுத்தாவிடம் நமக்கு அருளும் அமைதியும் நிலவதாக. ஆமென் சொல்லுங்க. நான் பெயிண்டிங் அவ்வளோ செய்யலாம். யார் சொன்னாங்க, எந்த இது வந்தாலும் எந்த போதகர் வந்தாலும் பேசினாலும் இப்படி பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகிறது. நீங்கள் சொன்னபடியே கடவுளே எங்களுக்கு ஆதரவு. நாம் இந்த திருத்துவ பண்டிகை பிந்தின 14ஆம் மேற்குரிய தியான பகுதி நாம் வாசித்து தியானிக்கலாம். அது மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 23 வரை வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வுக்காகவா புறமே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களையும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது அவனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவர்களை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் சுவாமி தேவரே, நமது இரட்சகர் திருச்சபை திருச்சபையை செப்டம்பர் மாதம் 1 தேதிக்குள் ஆண்டவரை அழைக்கவும், குறிப்பாக சிறப்பாக இந்த திருப்பதிலே அருமையான பிள்ளைகளை பங்கு கொள்ள முடியாது சுவாமி. இந்த வாசிக்கிற தியான பகுதியில் இருக்கிற சத்தியங்களை ஆண்டவரை அறியாமல் சொல்ல போகிறார், பேச போகிறார். எனவே மேற்கொள்ளும் பேசும் இயேசுவின் நல்லதாகவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட அருமையான திருச்சபையின் விசுவாசிகளே, கடந்த வாரம் நாம் தியானம் பண்ணி இருக்கோம். பாரம்பரியமா கடவுளின் வசனமா? முதல் பகுதியாக 7ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் பகுதி பாரம்பரியமா கடவுளின் வசனமா சத்தியமா என்று தியானித்தோம். அன்பார்ந்தவர்களே, ஒருவரும் ஒருவருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அதில் அவர் ஸ்திரமாக இருக்கிறார். நம்முடைய கிராமத்தில், கிராம பஞ்சாயத்தில் பாரம்பரியம் இருக்கிறது. இப்படிதான் பொண்ணு கொண்டு போகணும், இப்படிதான் உட்கார வைக்கணும், இப்படிதான் செய்ய வேண்டியது பாரம்பரியம் அந்த காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து நுழைந்தாரோ, என்றைக்கு மிஷனரிமார்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ, அதில் கிறிஸ்து இயேசு தான் நமக்கு பாரம்பரியத்தை நீக்கின்றார். அதெல்லாம் பிரதிபலித்து கொண்டு போக செல்ல முடியாது. ஆகவே பாரம்பரியத்தை சீடர்கள் மீறினார்கள் என்று அவர் மீது அனுமதிக்காத குற்றத்தை சாட்டினார்கள். கடந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட செய்தி, இயேசுவின் சீடர்கள் பாரம்பரியத்தை மீறினார்கள். ஏனென்றால் வருபவர்கள் கை கழுவாமல் இருந்தது என்று போன வாரத்திலே அது பெரிய ஒரு புரட்சியாக, பெரிய ஒரு காரியமாக பரிசேயை வேதப்பாரர் பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினார்கள். அல்லது அவர் இயேசு கிறிஸ்து மிக அதை விலக்கி காட்டினார். இந்திய நாளில் நாம் பார்த்த பகுதிகள், ஆண்டவரே, மனிதன் உட்கொள்ளுவது, மனிதன் உண்ட உணவு உள்ளே போவது அது தீட்டான காரியமா, வெளியிருந்து வருவது தீட்டான காரியமா? அது அசுத்தம்,
சுத்தம். ரெண்டு போன வாரம் பாரம்பரியமா வசனமா, இந்த வாரத்தில் நம்ம பார்த்தா அசுத்தமா சுத்தமா. ஆகவே இது எப்படி நடைபெறுகிறது? முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் 14 வசனம். எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி செவி கொடுத்து உணருங்கள். போனமாக சீச பெருமக்களோடு பேசினார்கள். இந்த அதே தினங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், வாங்க வாங்க அழைத்து சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு வெளியே இருந்து அவனுக்குள் போகலாம், அவரை தீட்டுப்பட்ட முடியாது. வாசிங்க 15 வாசிங்க 15. அதாவது வெளியிலிருந்து வருகின்ற காரியங்களான மனிதனை எதுவுமே தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து போதான் தீட்டுப்படுத்தும் என்று சொல்றார். அது இந்த வார்த்தை கடவுளால் படைக்கப்பட்ட பயன்படக்கூடிய எதுவுமே உயிரினங்களாக தீட்டுவனால் அல்ல. கடவுளால் படைக்கப்பட்டு எல்லாரும் தீட்டுவார்கள் அல்ல. உலகத்தில் குறிப்பிட்ட வெளியே வரைக்கும் தான் தீட்டுப்படும் என்று இந்த பதில் நம்ம சொல்லுவார். ஆகவே மனித இதயத்தின் இடிநிலையை, தீமையின் சுரங்கத்தை, தீய எண்ணங்களில் பிறப்பிடத்தை காட்டுகிறது. மண்ணுடைய தீய எண்ணங்கள் செயல்களை காட்டுகிறது. தீட்டு நீக்கும் மாறும் என்பதை காண்கிறோம். மனித இதயமே எல்லா தீமைகளுக்கும் இருப்பிடமாக மாறுகிறது. இப்பொழுது ஆதி காலத்திலே யூதர்கள் மோசேயும் ஆரோனுக்கும் அந்த மக்களை வழிநடத்தும் போது அவர் எப்படி இதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் எல்லா வேதாந்தத்தை ஏற்றுங்க. லேவியராகவும் எல்லாருமே லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் வாசிகள் நல்லா இருக்கவங்க எல்லாருமே எல்லாருக்குங்க பயிர்களும் லேவியரா 11. இதை நீங்கள் ஆரோன் மோசையும் அந்த மக்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. எது உண்பது எது உணவு எது தீட்டு எதிர்க்கின்ற வாசிக்கிறாங்க. பின்பு கர்த்தர் மோசே ஆரோனிடம், நீங்கள் இஸ்ரவேலோடு பேசி பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க பிராணிகள் எவையில் பிரிவிடும் பொழுதாக குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசைப்படுவதுமான எந்த மிருகத்தை நீங்கள் புசிக்கலாம். விளம்பு அதாவது குழம்புகள் பிரிவிடக்கூடாது. பிரிந்திருக்கிறார் எந்த மிருகத்தை புசிக்கலாம் என்றாலும் அசைப்புள்ளவைகளிலும் விரிகுழம்புள்ளவைகளிலும் ஒட்டமரமானது அதை அசைப்படுகிறதா என்றாலும் அதற்கு விரிப்புள்ளாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். குழிமுயல் உங்களுக்கு அசுத்தமானது, அசைப்படுவதாயிருந்தாலும் அதற்கு விரிவுக்குழம்பு இல்லை. முயல் உங்களுக்கு அசுத்தமானது, அது அசைப்படுவதாயிரும் அதற்கு விரிவுகள் இல்லை. பன்றி உங்களுக்கு அசுத்தமானது, அது விரிவுகளால் உண்டாக பிரிந்து குழம்புகளை உண்டாயிருந்தும் அசைப்படுவதில்லை. இவைகளின் மாம்சத்தை புசிக்க வேண்டாம், இவைகள் செத்தால் தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு அசுத்தமானவைகள். கீழ் நீர் வாழ்வத்தில் நீங்கள் புஸ்தகவைகளான கடல்களிலும் ஆறுகளிலும் திறவுகளிலும் செல்களிலும் உடையவைகள் எவைகளோ அவையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆயினும் கடல்களிலும் ஆறுகளிலும் திறவைகள் யாவற்றிலும் தண்ணீரில் உள்ள பிராணிகள் யாவற்றிலும் சிறகும் செய்திகளும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பு. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாக இருக்க வேண்டும். அவைகளின் மாம்சத்தை புசிக்க வேண்டாம். அவைகளின் சட்ட உயிர்கள் அருவருப்பாக வேண்டும். நீர்வனவற்றில் சிறகும் செய்திகளும் இல்லாத உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். பறவைகளில் நீங்கள் அருவருப்பு காண வேண்டியவைகள் கழுகு, கருடன், கல்லுறிஞ்சி, பருந்து, சகலவித வல்லுவர்கள், சகலவித காகங்கள், தீக்கோழி, கூவை, செம்பும், சகலவித ராஜாக்கள், ஆந்தை, நீர்க்காசம், கோட்டான், குடல்காக, நாரை, குருவி, கொக்கு, சகலவித டேகைகள், புழு, கொத்தி இவைகளாக நீங்கள் புசிக்கலாதால் இவை அருவருப்பு. பறக்கவையில் 4 காலால் நடமாடி திரியும் சிறு பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பு. ஆயினும் பறக்கவையில் 4 காலால் நடமாடி திரியும் சிறு பிராணிகள் யாவற்றிலும் தரையிலே தத்துகிற பாதங்களுக்கு நின்ற கால்களுடையவர்கள் நீங்கள் புசிக்கவைகள் இவைகளே. சகலவித
வெட்டுக்கிளியும் பச்சை பொருள் பச்சை வெட்டுக்கிளியும் காவு என்னும் வெட்டுக்கிளியை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவர்களின் ஆறு காதலால் நடமாடுகிற அவை யாவங்களுக்கு அருவருப்பாக இருக்க வேண்டும். ஆகையால் தீர்த்து விடுவீர்கள். அவைகளின் சத்த உருளைகளை தொழுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீர்த்து கொண்டிருப்பார். அவைகளில் சத்த உருளைகளை சொன்னவன் எவனும் தன் வசதிகளை துவைக்க வேண்டும். அவன் சாயங்காலம் மட்டும் தீர்த்து கொண்டிருப்பான். விரிப்புறம் உள்ளவைகள் விரிப்புகளை அதைப்படாது யாவும் உங்களுக்கு அது மாதிரி அவைகளை தொழுகிறவன் எவனும் தீர்த்துப்படுவான். அவன் இப்படி லேவியர்களில் அந்த மக்களுக்கு இது புசிக்கலாம் இது புசிக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஆகவே இப்படி உள்ளத்தில் இருந்து வெளியிலிருந்து உள்ளத்துக்குள் போகின்ற ஒவ்வொன்றும் அது என்னவாது தீட்டு ஆவாது. ஆனால் உள்ளத்திலிருந்து வெளியே போகிறவர்கள் தீட்டாக இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய இருதயம் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை பிடிக்கிறது? 72. ஒரு நாளைக்கு 1,80,000 பிடிக்கிறார் அந்த இருதயம். அப்போ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற காரியங்கள் ரத்தம் இருதயத்தில் எல்லா தீமை அசுத்தமான ரத்தங்கள் உள்ளே வருகிறது. வந்து சுத்தம் செய்து வெளியே கூட எல்லாருக்கும் மதம் செல்கின்றது. இதயத்தின் சிந்தனைகள் தான் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை இருதயம் சொல்கிறது. இருதயத்திலே இது கேடுபடாத இருதயமாக அல்ல, நீங்கள் பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படி அந்த ஆதிகால யுத மக்கள் தன்னுடைய வைராக்கியமான காரியங்களை மந்த இதயம் கீழுள்ளதும் தீமைக்குள்ளதுமா இருக்குது. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-10 வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 1-10 வாசிக்கிறது. எரேமியா 17:9-10 வாசிக்கலாம். ஆமா, மனிதனே மகா விழுதும் தீமைக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இதயம் நம்ம சொல்கிற இதயத்தில் இருந்தால் கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வெளிவருகிறது. ஆகவே ஒரு பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி படம் பார்த்துருக்கீங்க. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிடையாது, போன வருஷம் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இதுல இதுல என்னென்ன உள்ள வசைகள் என்னென்ன வசனங்கள் உள்ளே செல்லும் பொழுது என்னென்ன வெளியேற்றப்பட்டு போகிறது, இது ரொம்ப முக்கியமாக. ஆகவே இப்படி மனித இருதயம் பொல்லாது சிந்திக்கிறது, கட்ட இருக்கிறது. ஆகவே வெளியே இருக்கின்ற இந்த காரியங்கள் கட்ட காரியங்கள் மூளைக்கு செல்லப்படுகிறது. மூளை உடனாக சிந்தித்து சென்று செய்கிறது. வாங்க போது அது போது தொடாத, இப்படி சிக்னல் கொடுக்கிறது பெருமொழியாக இருக்கிறது. அவர் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது தன் நிச்சயம் வெளியிலிருந்து புறப்பட்டு போகிற காரியம் அல்ல. அது ஒரு காலத்தை இருக்க வேண்டும், உறுதி காலங்கள். ஆகவே இதயத்தில் சுத்தமுள்ளோர் அவர்கள் இப்படி விஜயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதயத்தில் சுத்தமாக இருப்பவர்களே ஓர் பாவின் மகன் இறக்கமாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே மகனே பாடப்பட்ட பாட்ட மகனே ஒரு நெஞ்சனுக்கு சுத்தமான இருக்கிறது. அதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இதயத்தின் தூய்மை என்பது பாவம் இல்லாமல், இதயத்தின் தூய்மை என்பது பாவமின்மை என்பதால் இயேசு இதயத்தில் வருவதால் இதயம் புதிதாக்கப்படுகிறது. இதயம் இயேசு உள்ளே வருவதால் இதயம் புதிதாக்கப்படுகிறது. அசுத்தம் என்பது அல்ல, அசுத்தம் என்பது அல்ல, அசுத்தம் அல்ல. அசுத்தம் ஓடி போகிறது. ஆகவே தீமையான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இதயம் முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கிருபை இயேசு கிறிஸ்து பேசுவதென்றால் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் கேட்ட செய்திக்கு பதிலாக நம் இதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள், அதாவது பாசிப்பாங்க நம்முடைய கேனப்பதில் 19 வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும்
எல்லா உணவுகளும் அது என்ன வருது கழிவாக போகிறது. அப்ப 20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனுக்குள்ளே போனால் மனிதன் தீட்டுப்படுத்தல். உள்ள போவது தீட்டுப்படுத்தல். நாம் எப்படி அடுத்தது வெளியே போவது பாருங்க. பொருளாதார சிந்தனைகள், விசாரங்களும், வேறுத்தனங்களும், கொலை பவர்களும், பொருளாதாரம், இவை எல்லாம் புறப்பட்டு வர எல்லாமே. இதயத்தை எவன் பக்குவப்பட்டுக் கொள்கிறானோ, இறுதி வருகின்ற காரியங்களை எவன் பக்குவப்பட்டுக் கொள்கிறானோ அவன் சிறப்பாக வாழ முடியும். உலகத்துல யார் மகனே ஆகவே மார்க்கு சுவிசேஷத்தில் அந்த இதயத்தில் வர காரியங்கள் அது எப்படி போய் மற்றவங்களை தீட்டுப்படுத்தும் என்பதுதான். அதாவது தீட்டு என்பதற்கு டிப்ளிமெண்ட் என்ற ஒரு காரியம், அசுத்தம், சுத்தமான காரியம். இருதயத்தை எப்பொழுதும் வேணுமோ சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதில் புறப்பட்டு வர காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நீங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்த. என்னன்னா இப்படித்தான் அந்த சீச பெருமக்களுக்கு சொல்லுகிறார். சீசமர்களுக்கு தெரியாத உங்களுக்கு கூட தெரியவில்லையா காரியம் என்று இயேசு பதிலை சாடுகிறார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாமே கெட்ட காரியங்கள், ஏற்கனவே எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே இருப்பது மக்களே அது அசிங்கப்படுத்தும், தீர்க்கப்படுத்தும். ஆகவே உதாரணமாக உடல் காரிலிருந்து வெளிப்படுகின்ற பெண்களுக்கு இருந்த தீட்டு காரியங்கள், அது உடலில் வருகிற காரியங்கள். ஆகவே அது சுத்தப்படுத்துகிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய சிந்தனைகளிலே ஏற்படுகின்ற வெளிப்பட்டு வருகிற காரியம் மக்களுக்கு தீட்டுப்படுத்தும். உதாரணமாக நம்ம இருதயம் வச்சுங்க. கடவுள் எங்க வச்சுக்கிறாரு? பெரிய எலும்புக்குள் உள்ள வச்சுக்கிறார் கடவுள். இந்த எலும்புக்குள்ள பத்திரமா இருக்கிறார். ஒருவேளை என் முகத்துக்கு முன்னால அந்த இருதயம் வைக்கிறத எப்படி இருக்கும்? ஒருவேளை அஜீஸ் எதிர்த்து பார்த்தீங்கன்னா பேசும் போது எல்லாம் கேட்டாரு என்ன இந்த இயேசுவார் கடவுளுக்கு தான் மாற்றி நம்ம திட்டும் போது கொல்லும் போது நம்மளுக்கு தெரியும். இருதயம் முன்னால நான் எப்படி பார்க்குறேன், செகண்ட் எப்படி பார்க்குறேன், பொருளாதாரம் எப்படி பார்க்குறேன், இந்த இருதயம் படம் பார்த்து காட்டும். அதுதான் இந்த பட்டம் பார்த்து. ஆகவே கடவுள் நம்ம இதே செலுத்துகிறாரு, இரும்பு பத்திரமாக வைத்திருக்கிறார். ஆகவே பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதனை தீட்டுப்படுத்தும், அசுத்தப்படுத்தும், அவனை வேலைக்குள்ளாக்கும், அவனை ஒரு பாரமெல்லாம் அவனை பாரமாக இருக்கும். அது அவனை கற்றுக் நடத்தாது. ஆகவே அன்பானவர்களே, உள்ளே செல்கின்ற காரியங்கள் அது அவனை கற்றுக்கொள்ள வழி நடத்தும் நடத்த போகிறார். ஆகவே இப்படி இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாளர் உள்ளே செல்லும் பொழுது கெட்டவையெல்லாம் வெளியே போகிறது, சுத்தம் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதுக்கு காரணம் நாம் சுத்தமாக வேண்டுமானால் நம் எதையும் இதில் புறப்பட்டு வருகிற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், அசுத்தங்கள் எல்லாமே பண்ணால் அவருடைய சாக்கரமும் தான், அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நம்மை நல்வழிப்படுத்தும். சுத்தமாக கொடுக்கும். சுத்தமாக உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் யார் சந்திப்பார்கள்? தேவனை சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்வது தான் கடவுளை அழைத்திருக்கிறார். இந்த முதல் தேதியிலே அனைவருமே இவளை வேண்டும், இவளை பேச வேண்டும். இவளை பேசினால் வந்து பாரம் உண்டாகும். எந்த காரியத்தை நாம் மனோடு பகிர்ந்து கொண்டால் அது சுத்தமாக இருக்கும். எந்த காரியங்களுக்கு நாம் விதியும் புண்படாதோ என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வரும்பொழுது தீர்க்கப்படுகிறோம். இந்த சாக்கரமந்தம் இருக்கிறது. யார் இருந்தாலும் சரி, யாராலும் வராது போனால் இன்றைக்கு இந்த வாரத்தில் முதல் வாரத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். இந்த நாளில் நமக்கு சாக்கரமந்தம் இருக்கிறது சொல்லி இப்படி நம்ம ஆண்டவர் உங்களுக்கு நாளில் சொல்ல போகிறது என்னவென்றால் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இருந்தால்தான் நம்ம அகத்தின் அழகே தெரியும், பிடிச்சிருந்து தெரியும். இவர்கள் யார் என்றால் இவருடைய பிள்ளைகள், தேவனுடைய அவன் சகோதரிகள், தேவனுடைய வாலிய பிள்ளை நீ ஒரு போதில் நீ மறந்து போக
உருவாக்குறார். ஆகவே அன்பான இதயத்திலே சுத்தமுள்ள மக்களாக வாழலாம் அழைத்திருக்கிறார். இப்படி வாழ்வர்கள் பேருந்தாக இருக்கிறது சாப்பிடணும். அனைவருமே நீங்கள் தலையெல்லாம் சாய்த்து அவருடைய சத்தியத்தை கேட்க அழைக்கிறார். அவர்கள் தாமே உங்களை பலப்படுத்தி தெருவத்தை பாதுகாப்பு காப்பதாக. அவர்களுக்கு சமாதானம் சிறிது பாதுகாப்பதாக